அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். மெடிக்கேஷன் வந்துட்டு அதுக்கான தீர்வு அல்ல. So migraine is it a lifelong condition or can be reversed? Lifelong condition and it's a genetical condition. Okay. அப்பா அம்மாக்கள் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்கு. அசிடிட்டி ஒன் ஆஃப் த சிம்டம் ஃபார் மைக்ரைன். தலை சுற்றல் ஒன் ஆஃப் த சிம்டம் ஃபார் மைக்ரைன். காலை ஒயின் சத்தம் கேட்கும், அப்போ டெனிட்டஸ் சொல்லுவோம், அது ஒன் ஆஃப் த சிம்டம் ஃபார் மைக்ரைன். இது எல்லாமே வந்துட்டு மைக்ரைன் வரக்கூடிய ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் காஃபி குடிச்சா டிசீனஸ் ட்ரிகர் ஆகுமா? எஸ், மைக்ரைனில் there are proven studies காஃபி குடிச்சா ட்ரிகர் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு வெர்டிகோ வரதுக்கு சான்சஸ் இருக்கா? நிறையவே இருக்குது. நிறைய ப்ரூவன் ஸ்டடீஸ், நிறையா பேஷண்ட்ஸ் என்கவுண்டர் குழந்தைங்களில் கிரீனஸ் ஆகுது. அந்த பிபிபிவின்ற கண்டிஷன்லாம் 3 year old 4 year old சைல்டுக்கெலாம் வந்திருக்கு. இந்த மைக்ரைன், தலைவலி அண்ட் இப்போ இந்த வெர்டிகோ இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே இந்த தலை சுத்தல், தலையை சுற்றி தான் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா அந்த பெயின் ஹேண்டில் பண்ண முடியாமல் மேக்ஸிமம் ஓவர் தி கவுண்டர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் தைலம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் எந்த அளவுக்கு சுச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ் ஆக்கிடும்? ஸோ நான் சொன்ன மைக்ரைன் ரொம்ப காமன். இப்போ ஒர்க்கிங் பர்சன் நாங்கள் என்ன கூட 5 பேர் வேலை பார்க்குறாங்க, அதில் 2 பேருக்கு மைக்ரைன் இருக்குது. இது மாதிரி ரொம்ப காமன் மைக்ரைன்றது. ஸோ இது மைக்ரைன் ஒரு ட்ரிகர் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு லவுடு சவுண்ட் எக்ஸ்போஷரும், இல்லை பிரைட் லைட், இல்லைனா ஸ்லீப் கம்மியாக இருக்கும். அது மாதிரி ட்ரிகர் ஃபேக்டர் ஆகும்போது வந்துடும். ஸோ பேஷண்ட் என்ன பண்ண வச்சுக்கோங்களேன், டெய்லியும் ஃபார்மசியில் போயிட்டு வலி மாத்திரை வாங்கி போடுவாங்க. வலி மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது என்னென்னா அவங்க காரணன்றது அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதை எலிமினேட் பண்ணவே மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க, மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெயின் கில்லர்ஸ்லாம் அது கூட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பெயின் கில்லர்ஸ் இப்போ இந்த ரொம்ப நாள் போடும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணும். அந்த வயிற்று புண்ணு என்ன அப்படின்னா சுற்றி மைக்ரைன் ட்ரிகர் பண்ணும். இந்த மாதிரி ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கவுண்டரில் போய் மெடிக்கேஷன்ஸ் வாங்குறது தப்பு. மைக்ரைன் டயக்னோஸ் பண்ணும்போது அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. பட் என்னென்னா இதுதான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்குது இந்த மைக்ரைன் அப்ரோச் பண்ணுறதுக்கு. நான் பார்த்த ஒரு நியூராலஜிஸ்ட் சொல்கிறது என்ன வச்சுக்கோங்களேன், அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு செல்ஃபோன் பேட்டரியோட ஈக்குவேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதுக்கு இந்த மைக்ரைன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. அது ஒரு 30 நாள் இல்லை 60 நாள் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ செல்ஃபோன் மாதிரி தான். செல்ஃபோன் ஓவராக யூஸ் பண்ணோன்னா பேட்டரி ட்ரெயின் அவுட் ஆகிடும். இந்த ப்ரொஃப்ளாக்ஸ் கொடுக்கும்போது இது சார்ஜ் உங்களுக்கு எந்த ஹெட்டேக்கே இருக்காது. ஸோ அந்த போட்டுருக்கிற வரைக்கும் பேஷண்ட் ஹெட்டேக் வராமல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. பர்டிகுலர் இப்போ இருக்கிற இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நைட் ஷிஃப்ட்ஸ் நிறையா பார்க்குறவங்க, இந்த மாதிரி பீப்புள் சீக்கிரமாக ட்ரெயின் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணிவிட்டு 2 years வரைக்கும் ஹெட்டேக் வராத பேஷண்ட்டும் இருக்காங்க. வித்தின் 2 weeksலேயே அந்த பேஷண்ட்ஸும் எனக்கு இருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ட்ரீட்மெண்ட் என்னென்னா பிஹேவியரல் தெரப்பி தான். அவங்க ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் எலிமினேட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த எஃபெக்ட் இருக்கா, நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். மார்னிங் ஃபுல்லாக ப்ராப்பராக தூங்கணும். அட்லீஸ்ட் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எழுந்திருப்பாங்க, லஞ்சுக்கு எழுந்திருப்பாங்க, அப்புறம் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் எடுத்து போவாங்க. ஸோ ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். மெடிக்கேஷன் அதுக்கான தீர்வு அல்ல. நீங்கள் உட்காந்து தைலம் தேய்க்கிறதோ இல்லை நிறைய பேர் என்ன சொன்ன டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ் உண்டு. காஃபி குடிக்கிறது, சில பேர் காஃபியே ட்ரிகர் பண்ணும். தேர் ஆர் ஸ்டடீஸ் விச் காஃபி வில் ட்ரிகர் மைக்ரைன். சில பீப்புளுக்கு மைக்ரைன் அட்டாக் இருக்கும்போது காஃபி ரிலீஃப் கொடுத்துருக்கு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மைக்ரைன் அட்டாக் இருக்கும்போது காஃபி சம் பீப்புளுக்கு ரிலீஃப் இருக்கும். ஆனால் காஃபி முக்காசி பீப்புளுக்கு ட்ரிகர் பண்ணும். அது கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணும், ட்ரிகர் பண்ணும் அது. ஓகேங்களா? ஸோ ரெமெடிஸ்ன்றது இந்த மாதிரி மாத்திரை மருந்தோ தைலமோ இல்லை எதுவுமே கிடையாது. மெயின் ரெமெடி பிஹேவியரல் தெரப்பி. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்குது, அது எலிமினேட் பண்ணால் போதும். அது எது வேணாலுமே இருக்கலாம். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், மனசாச்சு ஒரு எக்ஸாம் வருது, ஃபியர் இருக்கலாம். சில பேருக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும்போது கூட பெயின் ட்ரிகர் ஆகும். ஸோ எதுனாலுமே ட்ரிகர் பண்ணும். ஸோ இப்போ அந்த சைக்கிள் முடியும் போது கம்மியாயிடும். பட் என்னன்னா இந்த அட்டாக் வரும்போது தே வில் நோ அந்த நேரத்தில் எனக்கு அட்டாக் வரப்போகுது. அப்போ அமைதியாக ஒரு 10 நிமிஷம் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு சவுண்ட் எதுவுமே இல்லாமல் 10 நிமிஷம் படுத்தாலே சரியாயிடும். ஆனால் அப்போ விடாமல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபுல் ப்ளோன் ட்ரிகர் ஆகிடும். அப்போ எப்படி பெயின் இருக்குன்னா அவங்களால எதுவும் தலை கலட்டி கீழே வச்சலான்ற அளவுக்கு பெயின் இருக்கும், பயங்கரமான பெயின் இருக்கும். அப்புறம் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த மெடிக்கேஷன்ஸ் போடுங்க, யூ ஃபீல் மச் பெட்டர்னு சொல்லிட்டு அப்படி போட்டுக்கிறது பெட்டர்.
இவங்களா போயிட்டு ஒவ்வொரு கவுண்டர் போயிட்டு நிறைய ட்ரக்ஸ் வாங்கி போடுறதுக்கு ஒரு டாக்டர் ஒன்ஸ் பார்த்துட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க, இந்த ஒரு மாத்திரையை போடுங்க, எப்போ அட்டாக் வருதோ அதை அப்போ நீங்கள் மாத்திரை போடுவாங்க, ஒரு சொல்யூஷன் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை அப்போ போட்டுக்கிட்டால் போதும். ஸோ மைக்ரேன் வந்து இஸ் இட் a லைஃப்-லாங் கண்டிஷன் ஆர் கேன் பி ரிவர்ஸ்ட்? லைஃப் லாங் கண்டிஷன் அண்ட் இட்ஸ் அ ஜெனட்டிக்கல் கண்டிஷன். ஓகே. அப்பா அம்மாக்கள் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்கும், ஓகே. அப்பா அம்மா கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்கும், அது வந்து இவங்களுக்கும் வரும். ப்ளஸ் இன்னொரு மிஸ்கன்செப்ஷன்னா மைக்ரேனா ஹெட்டேக் நினச்சிக்கிறாங்க. மைக்ரேன் ஹெட்டேக் மட்டும் கிடையாது. மைக்ரேனில் ஒன் ஆஃப் த சிம்டம் தான் ஹெட்டேக். ஹெட்டேக் இல்லைனாலும் கூட மைக்ரேன் வரும். ஓகே. ஓகேங்களா? இப்போ மைக்ரேனில் வந்துட்டு அசிடிட்டி ஒன் ஆஃப் த சிம்டம் ஃபார் மைக்ரேன், தலைச்சுற்றல் ஒன் ஆஃப் த சிம்டம் ஃபார் மைக்ரேன், காலைல ஒயின் சத்தம் கேட்கும் அப்போ டெனேட்டர் சொல்லுவோம், அதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம் ஃபார் மைக்ரேன். ஓகே. இது எல்லாமே வந்துட்டு மைக்ரேன் வரக்கூடிய ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். ஸோ ஹெட்டேக் மட்டும் மைக்ரேன் கிடையாது. அது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஹெட்டேக் மட்டும் ஒன் சைடு ஒத்த வழி தலைவலி இருந்தால் மட்டும்தான் அது மைக்ரேன் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி கிடையாது, அது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். நம்ம ஹிஸ்ட்ரி கேட்போம், எங்கள் அப்பா அம்மா தலை வந்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் கேட்கும்போது எங்கள் அப்பா அம்மாக்கு அப்பப்போ அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்டம் அப்போ தலை சொல்லுவதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்டம் கண்டிப்பாக லிங்க் இருக்கும். இட்ஸ் அ ஜெனட்டிக்கல் கண்டிஷன் தான். ஓகே. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா தலை சுற்றுது அப்படின்ற மாதிரி சில பேர் சிம்டம்ஸ் கொடுப்பாங்க. டஸ் இட் ரியலி ஹேப்பன்? அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட இந்த தலைவலிக்கோ தலை சுத்தலுக்கோ வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்குது. கண்டிப்பாக மைக்ரேன் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ்ன்றது சொன்ன மாதிரி லைக் சும்மா வெயிலில் போயிட்டு இருந்திருப்பாங்க, தலைக்கு இருக்கிறதும் சுத்தம் அவங்களுக்கு. ஓகே. உண்மையாகவே சுத்தம் அது. அது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை சும்மா சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. பட் இட்ஸ் உண்மையான சிம்டம். அது அன்டில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் அது அவங்க தே வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் அது வந்து அவங்களுடைய டே டு லைஃபே பாதிக்கும். இப்போ அந்த தலைசல் ஏற்படும் போது நடக்கலாமா, உட்காரலாமா, நிற்கலாமா, படுக்கலாமா, என்ன பண்ண கூட தெரியாது. அதுவே ரோட்டில் நடக்கும் போது சுத்தமாக தேரம் அவங்களுக்கு புரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ வந்துட்டு இது உண்மை தான். ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது பயங்கரமாக இந்த தலைசல் ஏற்படும். பர்டிகுலர்லி மைக்ரேன் சிம்டம்ஸ் பயங்கரமாக ட்ரிகர் ஆகும். ஒரு சின்ன செக்மெண்ட், திஸ் இஸ் அ ரேபிட் ஃபயர் ரவுண்ட். டிசீனஸ் பற்றி இருக்குது. ஸோ டிசீனஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்றது நீங்கள் ஆஸ் ENT ஸ்பெஷலிஸ்டாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காஃபி குடித்தா டிசீனஸ் ட்ரிகர் ஆகுமா? எஸ், மைக்ரேனில் தெர் ஆர் ப்ரூவன் ஸ்டடீஸ் காஃபி குடித்தா ட்ரிகர் ஆகும். அண்ட் சம் ஸ்டடீஸ் சேஸ் காஃபி அந்த அக்யூட் அட்டாக் இருக்கும்போது, அந்த அட்டாக் இருந்துட்டு இருக்கும் போது காஃபி குடிக்கும் போது சில பேருக்கு ரிலீஃப் இருந்திருக்கு. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அப்போ. ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த சைடு நம்ம வந்து தூங்குறோம், அந்த பொசிஷன் ஆஃப் ஸ்லீப்பிங், இது வந்துட்டு நம்மளோட தலைவலியோ இல்லை டிசீனஸையோ நம்மளுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுமோ? அந்த பிபிபின்ற கண்டிஷன் வந்துட்டு கண்டிப்பாக அது வந்துட்டு நான் சொன்ன பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது தான், படுத்துட்டு ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ உள்ளும் போது ட்ரிகர் ஆகும். ஓகே. அது கண்டிப்பாக பெட் பொசிஷன் வந்துட்டு லைக் நோய் இருந்தால் அது ட்ரிகர் ஆகும். பட் நோய் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இதனால அந்த நோய் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே. நோய் இருக்கிறவங்களுக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கும். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து வர்டிகோன்ற கண்டிஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? ஹெட்ஃபோன்ஸ் ஜென்ரலி லைக் இயர்ஃபோன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி லைக் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப லவுட் நாய்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் ஸ்டிம்லஸ் வந்துட்டு லவுட் சவுண்ட் இருக்கும்போது அது ட்ரிகர் பண்ணும் வர்டிகோவை. ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து வர்டிகோ வரதுக்கு சான்சஸ் இருக்கா? நிறையவே இருக்குது. நிறைய ப்ரூவன் ஸ்டடீஸ், நிறையா பேஷண்ட்ஸ் என்கவுண்டர்ட் குழந்தைங்களில் வந்துட்டு இந்த கிரீனஸ் ஆகுது. அந்த பிபிபின்ற கண்டிஷன்லாம் வந்துட்டு 3 year old 4 year old சைல்டுக்கெலாம் வந்துட்டு வந்திருக்கு. ஓகே. நிறைய டாக்குமெண்டட் ஸ்டடீஸ் இந்த ஏஜ்லாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்கும். அது எங்கள் ஏஜ் குரூப் தான் டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அவங்களுக்கு சுத்தமாக சொல்ல தெரியாது. பெரியவங்களே வந்து தடுமாறுவாங்க ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்கு. குழந்தைங்கள்ட்ட இல்லை கேரன்னு சொல்லுவாங்க. முக்கால்வாசி பீப்பிள் என்ன நினைப்பாங்கன்னா டெஸ்ட்டுக்காக போய் சொல்கிறான், எக்ஸாம்காக போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஒழுங்காக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த தலைச்சுற்றல் குழந்தைங்களையும் காமன் தான். இஸ் வர்டிகோ ஹெரிடிட்ரி? மைக்ரேன்ற கண்டிஷன் மட்டும் இட்ஸ் ஹெரிடிட்ரி தான். மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெரிடிட்ரி பாசிபிலிட்டி கம்மி தான். ஸோ ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுறது வந்து will it trigger any kind of dizziness or migraine? ஸோ அந்த ஏர் ட்ராவல் பண்ணும்போது ப்ரெஷர் சேஞ்ச் இருக்கும். நம்ம ஃப்ளைட்டில் ஏறும்போது நம்ம குப்பும் காது அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் இந்த யூஸ்டேஷன் டியூப் சொல்லுவோம். அதான் வந்துட்டு நம்மளுடைய தொண்டையும் காதையும் கனெக்ட் பண்ணுற ஒரு டியூப். அதனால் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த மேலே ஏறும்போது அந்த டியூப் கொஞ்சம் பிளாக் ஆகிட்டு காதுக்கு நிறைய ப்ரெஷர் பில்டப் ஆகும். காதங்கள் உள்ளுக்குள்ள இழுக்கும். அப்போ குப்பு நம்மளுக்கு காது அடைக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் தலைச்சுற்றல் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. ஸோ வர்டிகோ இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இஸ் டிரைவிங் சேஃப் ஃபார் them? கண்டிப்பாக சேஃப் இல்லை. ஓகே. அந்த எல்லா வர்டிகோ கண்டிஷன்ஸும் க்யூரபிள். எல்லாத்தையும் க்யூர் பண்ணலாம் மைக்ரேனை தவிர. மற்ற எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணி க்யூர் பண்ணலாம். அப்படி க்யூர் பண்ணிட்டா தி கேன் கண்டினியூ பேக் அந்த ஒர்க்கை அவங்க டிரைவிங் கண்டினியூ பண்ணலாம். பட் அது க்யூர் பண்ணல, சும்மா நான் கவுண்டரில் போய்ட்டு வட்டின் மாத்திரையில் மாதிரி தலைச்சுட்டுருக்கான மாத்திரை மட்டும் வாங்கி போட்டுட்ருக்கேன், அப்போதைக்கு மட்டும் சிம்டம்ஸ் நான் கம்மி பண்ணுறேன்றவங்க ஓட்டுறது ரிஸ்க். ஏன்னா அவங்க சிம்டம்ஸை மாஸ்க் பண்ணியிருக்காங்க, குறைச்சி வச்சுருக்காங்க, தவிர வந்துட்டு குணப்படுத்தலை. அப்படின்ற பட்சத்தில் இப்போ வேணால் ட்ரிகர் ஆகலாம் திரும்பி. அப்படி ஆச்சுன்னா அதுவும் பர்டிகுலர் பைக்லாம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். பிபிஎன் கண்டிஷனாக டக்குனு சடன் ஜர்க் கொடுத்தாங்கன்னா பின்னாடி ஒரு ஹார்ன் அடிக்கிறாங்க திரும்பினாங்கன்னா
தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். Okay. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மொபைல் ஆர் டிவி ரொம்ப நேரம் வாட்ச் பண்றது வந்து வெர்டிகோ ட்ரிகர் பண்ணுமா? கண்டிப்பாக நான் சொன்ன மைக்ரேன் கண்டிஷனுக்கு இந்த டிவி செல்ஃபோன் பயங்கரமான ட்ரிகர். அதுவும் இந்த காலத்தில் வந்து என்னாச்சும் நிறைய பேர் வந்துட்டு நைட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை பார்த்துட்டு தான் தூங்குவாங்க. ஓகே. முக்கால்வாசி பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது. நைட் ஃபுல்லாக அந்த அப்டேட்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணலான்றது பார்த்துட்டு தூங்குற பழக்கம் கண்டிப்பாக உண்டு. ஸோ என்னென்னா லைட் ஆஃப் பண்ண அப்புறமாட்டிக்கு அந்த செல்ஃபோன்றது ஒரு பிரைட் லைட் ஆக்சுவலி. நிறைய பேர் அது அந்த நீங்கள் மாடரேட்டான பிரைட்னஸ் வச்சாலும் கம்பேர் டு அந்த ரூமை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பிரைட் லைட், அதை ட்ரிகர் பண்ணும். ஓகே. ஸோ வந்துட்டு டிவியும் ஃபோனும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கண் ஸ்ட்ரெயின் ஆகும்போது தலை சுற்றல் ஏற்படும். இதில் இருட்டில் யூஸ் பண்ணால் இன்னும் பாதிப்பு ஜாஸ்தி. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மைக்ரேனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? டு அன் எக்ஸ்டெண்ட் கண்டிப்பாக. வெயிட் லாஸ்ன்றதப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒபிசிட்டின்ற ஒரு கண்டிஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இன்டெட்டாக வரும். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும், அதனால மைக்ரேன் ட்ரிகர் ஆகும். ஃபிட் ஆகும்போது அதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாகும். இந்த மைக்ரேன் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு காமன் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு இதை வந்து ஒரு ஹோம் ரெமெடிஸ் ஆர் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மைக்ரேனை நம்மளால கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? ஸ்லீப் சைக்கிள் தான். ஓகே. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லீப் சைக்கிள். ரெகுலராக வந்துட்டு ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் நைட் டியூட்டி பார்க்குறாங்கன்னா டே டைம் கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு 7-8 hours ஆச்சும் தூங்கணும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடுவில் காஃபிக்கு எந்திரிக்கிறதோ சாப்பிட்றதோ எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டே டைம் வந்துட்டு தூங்கி ஆகணும். இதில் நைட்டே கரெக்டாக இருக்குன்னா நைட்டு ஃபுல்லாக ப்ராப்பரான ஸ்லீப் சைக்கிள் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது டயட். ப்ராப்பராக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் சாப்பிடணும். நிறைய பேர் வந்து ஒர்க்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போயிட்டு இருப்பாங்க. இது ட்ரிகர் பண்ணும். பிரேக்ஃபாஸ்ட்டு என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு டைமுக்கு சாப்பிடணும். 3 வேளையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் 3மே வந்துட்டு ரெகுலராக வந்து கரெக்டாக சாப்பிடணும். அதுக்கடுத்து தண்ணி. ஹைட்ரேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த காலத்தில் இப்போ இந்த டீஹைட்ரேஷன் வந்து பெண்கள் ரொம்ப காமனாக இருக்குது. ஒரே ரீசன் தான், ரெஸ்ட் ரூம். அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் ரெஸ்ட் ரூம் ஒழுங்காக இருக்காது. ஸோ என்ன பண்ணாலும் அந்த காலேஜுக்கோ இல்லை அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டோ என்ன பண்ணால் தண்ணியை குடிக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வந்து தான் குடிப்பாங்க. ஸோ என்ன டீஹைட்ரேஷன் போவாங்க. இது வந்து மைக்ரேன் ட்ரிகர் பண்ணும். ஓகே. ஸோ வந்துட்டு இதை எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கணும். பெண்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். பெண்கள் தண்ணி கம்மியாக குடிக்கிறதுன்றது. தண்ணி நிறைய கண்டிப்பாக குடிக்கணும். அதுக்கு தண்ணி நிறைய குடிக்கும் போது மைக்ரேனோட எஃபெக்ட் கண்டிப்பாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். இது இல்லாமல் வந்துட்டு இப்போது டயட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னாச்சும் ஸ்டார்வேஷன் போகிறாங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட்னி கிடக்கிறது. என்ன பண்ணாலும் ஒமேடுன்னு சொல்கிறாங்க இப்போலாம் ட்ரெண்டில். ஒமேட் 1 meal a day இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டயட் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி டயட்லாம் வந்துட்டு அது ட்ரிகர் பண்ணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வயிற்று நீங்கள் எம்டியாக போடும்போது கண்டிப்பாக வந்துட்டு ட்ரிகர் பண்ணும். நீங்கள் 3 வேளையும் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸும் இருக்கும், ஃபிட்னஸ் கரெக்டாக தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒமேட் பண்ணுறாங்கன்னு சடன் வெயிட் லாஸ் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 2 months எனக்கு மேரேஜ், நான் சடனாக வெயிட் லாஸ் பண்ணணுமா நினைக்கிறவங்களா பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டயட் பிளான்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீட் கட் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து மைக்ரேன் வந்து ட்ரிகர் ஆகும். எல்லாமே மெயினான இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ்னு சொன்னால் மெக்னீஷியம்ன்ற சத்து வந்துட்டு டெஃபினெட்லி வந்துட்டு இட் இம்ப்ரூவ்ஸ். ஓகே. மைக்ரேன் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ நான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம் அப்போது ட்ரக்ஸ் கொடுக்க முடியாது, ரொம்ப கான்ட்ராண்டிகேட்டாக இருக்கும். அப்போ மெக்னீஷியம்ன்ற ஒரு சத்தான் மெயினாக நான் கொடுக்குறது. இப்போது வந்துட்டு மெக்னீஷியம் டேப்லெட் ஃபார்ம்ஸ் நிறைய வருது, அடிக்வேட் டோஸ்லேயே வரும். அந்த மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலே வந்துட்டு நல்ல மைக்ரேன் கண்ட்ரோலில் இருக்கும். க்யூர் பண்ணணும்னு சொல்ல வரல, கண்ட்ரோல் வச்சுக்கும். மெயினாக பர்டிகுலர் ப்ரெக்னென்சி அப்போது தேர் கிவிங் மெக்னீஷியம் தான். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு வெளியில் எங்கே போனாலும் வந்துட்டு சன்கிளாஸ் போட்டு போகணும். இந்த மைக்ரேன் இருக்கிற பீப்புள் இது என்ன நினைப்பாங்க, என்ன ஷோ ஆஃப் பண்ண நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மைக்ரேன் அந்த சன்லைட்ஸோட இது டேரெக்டாக எஃபெக்ட் இருக்கும்போது ட்ரிகர் ஆகும். லவுட் சவுண்ட் எக்ஸ்போஷர் முடிஞ்சதுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ தேட்டருக்கு போகிறாங்கன்னா வந்துட்டு லைக் அக்கேஷனலி போகிறது ஓகே, பட் ஆனால் தேட்டருக்கு போனாங்கன்னா ட்ரிகர் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ லவுடு கம்மியாக பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். லவுட் சவுண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். காலை ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பயங்கர லவுட் சவுண்ட்ஸ் வச்சு கேட்குறது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க குறைச்சிக்கணும். இதுதான் மெயின் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இது எல்லாமே எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ட்ரிகர் ஃபேக்டர் தான். வீட்டில் சண்டை பிரச்சனை, பசங்க படிக்கல, ஒர்க் கமிட்மெண்ட்டு, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணணும் தான். ஸோ இதுக்கு வந்து இது முழுக்க மைக்ரேன்றதுக்கு ஒரு சாப்பாடோ இது மூலமாக ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழ்ந்தாலே இது சரியாயிடும். இதுக்காக எந்த மாத்திரை வந்து பேசுறதுக்குன்னு சொல்லவே மாட்டேன். அவங்க கரெக்டாக பிஹேவியரல் தெரப்பி தான். ஏன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே மைக்ரேன் வராது. அதை மெயின்டைன் பண்ணன்றப்போ லைஃப் லாங் மைக்ரேன் வந்து அவங்க ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்காக ஒவ்வொரு டாக்டராக பார்த்து ஒவ்வொரு மெடிசனாக எடுத்துகிட்டே தான் இருப்பாங்களே தவிர வந்துட்டு அதுக்கான காரணம் அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை எலிமினேட் பண்ணால் மட்டும் தான் சரியாகும்.
இல்லைன்னா டாக்டர் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ ஓவராலாக வந்து நம்ம இப்போ பேசினது என்னன்னா, டிசீனஸ் அப்படின்றது இட்ஸ் a வெரி ப்ராட் டாபிக். வெர்டிகோ அப்படின்ற கண்டிஷன் வந்து வந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பட் when it comes to migraine, மெடிகேஷனை தாண்டி நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து இட் இஸ் a வெரி மேண்டேட்ரி திங். ஸோ இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தங்களுக்கு தலைவலி வந்துருச்சுன்னா, உடனே போயிட்டு அவங்க ஓவர் தி கவுண்டர் டேப்லெட்ஸ் எடுத்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். நம்ம அகைன் வேற ஒரு டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ.